கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாய்க்கு போயிருந்தோம். அப்போ எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரின்றதுனால டாட்டர் சன்-இன்-லா எங்களை கூட்டிகிட்டு போனாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அது பார்த்திங்கன்னா பேர் லால் கிலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் ஃபார் அ கிங் அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருக்கறதே. இது ஒரு தீம் ரெஸ்டாரண்ட்டு, அதனால தான் ஃபிட் ஃபார் அ கிங்குன்னு வச்சுருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து பஃபே டைப் தான். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இது நான்வெஜ் அண்ட் வெஜ்ஜு. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டார்டர்ஸ், டெசர்ட், இப்போ நான் காட்டுறதெல்லாம் டெசர்ட்டே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாலட்ஸு, அப்புறம் அந்த டிப்ஸு, எவ்வளோ எல்லாமே வெரைட்டி தான், அவ்வளோ வெரைட்டிஸ். அது ஃபிட் ஃபார் அ கிங்குன்னு சொல்கிறது உண்மையிலேயே ஃபிட் ஃபார் அ கிங் தான். நம்மளால் சாப்பிடவே முடியாது, இந்த மாதிரி எந்த கிங்காலையுமே சாப்பிட முடியாது. அத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டெசர்ட்ஸு, சாலட்ஸு, ஸ்டார்டர்ஸு, இதுவே எவ்வளோ இருந்தது. நல்ல ரோட்டீஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சிக்கன், மட்டன் அப்படின்னு, அது நான் வெஜிடேரியனுக்கு, வெஜிடேரியன்ஸ்க்கான வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. சூப்பும் 2 இருந்தது. அப்புறம் ரைஸும் அதே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அப்படின்னு விதவிதமாக இருந்தது. அப்புறம் கெபாப்ஸ் இருந்தது, அப்பளம், வத்தல் அதெல்லாமும் இருந்தது. ஸோ அப்படியே ஒரு நல்ல வெரைட்டிஸ். சன்னா மசாலா, ஷாஜி மிக்ஸ் தால் அப்படின்னு வெஜிடேரியனும் நிறைய இருந்தது. பஃபே அப்படின்றதுனால நல்லா சாப்பிடக்கூடியவங்களுக்கு இது ரொம்பவே நல்லா சாப்பிடலாம். நீங்கள் துபாய்க்கு போனீங்கன்னா கட்டாயமாக இதை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நக்கெட்ஸ் அதெல்லாமும் இருந்தது. கெபாப் அப்படியே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் எடுத்தது நான். அவ்வளோதான் டெசர்ட். எங்களுக்கு அன்றைக்கி ஆனிவர்சரின்றதுனால அதை சொல்லி தான் அவங்க கூப்பிட்டு போனாங்க அங்கே. ஸோ அதை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. எப்படின்னா அந்த சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு ஒரு பெரிய பாட்டு பாடினாங்க. கடைசியில் கேக் கட் பண்ணி வச்சாங்க. அது வந்து இந்த ராஜாலாம் கட் பண்ணுவாங்கள்ல, அந்த கத்தி, அது மாதிரி வச்சு போட்டாங்க. அது நம்ம ஊரில் அலௌடான்னு தெரியாது, அதனால் நான் அந்த படத்தை போடலை. பட் பெரிய பாட்டிலேருந்து கொஞ்சமாக ஒரு பாட்டை எடுத்து நான் போட்டிருக்கேன் இதில். பட் இப்போ கேளுங்க, இந்த பாட்டு வரும். இது பெரிய பாட்டு, நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன். பேத்தி தான் பயங்கர த்ரில்டு.